இந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் வரும். நான் நினைச்சேன்னா ஓகே ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடுறாங்க, அதுல ஒரு சூட் எடுக்கிறாங்க, திருப்பி இன்னொரு ட்ரெஸ் போடுவாங்க, அதுல சூட் போடுவாங்க, எல்லாம் கட் பண்ணி ஒரே கிளிப்ப போடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இதுதான். டான்ஸர் யூஸ் பண்ணி அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ டைமில் ஆட் பண்ணிட்டு கலர் பேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. இதுதான் கலர் பிக் டூல். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே டூல் பால் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து கலர் ஃபில் பண்ண முடியும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கிட்ட போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த கலர் ட்ரெஸ் வந்து கிளிக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கலர் வந்து கிளிக் ஆகிருக்காது. ஸோ என்ன பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ ட்ரெஸ் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிழமை கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப கிளிக் பண்ணி அப்படின்னா அவுட்டர் சைடு இருக்கிற மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ட்ரெஸ் இருந்தாலும் போதும். அது பண்ணிவிட்டு கலர் பேஜ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் கெயினுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்கும். அந்த 4 கலரையும் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணினா வேறு ஒரு கலராக சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். முன்னே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எப்படி ஒவ்வொரு சாண்டுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீடியோ போய்ட்டு ஒவ்வொரு சாண்டுக்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி கலர் பேஜுக்குள்ளார போய்க்குங்க. இப்போ மேலே டூல் பார்ட்டை பாருங்கள், கிளிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் நீங்கள் கட் பண்ணி கிளிப்லாம் காமிக்கும். ஸோ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நான் முன்னே சொன்ன மாதிரியே கெயினில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் வேறு கலர் மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்பாக கிளிக் பண்ணி ஒவ்வொரு கலராக மாற்றிக்கோங்க.